ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். விஜய் காவேரிக்குள்ளே எந்த விதமான கேப்பும் இல்லாமல் சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிவின் வீட்டுக்கு போனதுமே காவேரி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். விஜய் சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்ப்பார். காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டவ, அவன் நம்ம லவ் பண்ணும்போதும் சரி, இங்கே வந்ததுக்கப்புறமும் சரி, அவன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கான். ஸோ அவளுக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சது நல்லது தான். அவள் சந்தோஷமாக இருக்கட்டும். வெண்ணிலானால அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஒரு வேளை வெண்ணிலாவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் வெண்ணிலாவோட ப்ரெஷர்னால் வந்துட்டு விஜய் மனசு மாறிடக்கூடாது. அவங்களுக்குள்ளே எந்த கேப்பும் இல்லாமல் எந்த விரிசலும் இல்லாமல் நீ தான் அவங்கள ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பசுபதி ஜெயாவை மீட் பண்ணுறதுக்காக வருவார். ஜெயாவை பார்த்ததுமே, என்னம்மா ஜெயா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன் புது மருமகள்லாம் என்ன சொல்கிறா, எப்படி போயிட்டுருக்கு, 2 பேர் என்ன மனசு மாறிட்டாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, அந்த காவேரி குடும்பம் தானே, காவேரி நல்ல ஐடியா கொடுத்துருப்பாவா தங்கச்சி யமுனாக்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு மாப்பிள்ளையை வளைச்சி போடு, இப்படியெல்லாம் மயக்குன்னு சொல்லி அவன் நல்லா வந்துட்டு கீ கொடுத்துருப்பா, அதே மாதிரி இவன் நடந்துக்கிறாளா, எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீங்கள் வேறு கேட்குறீங்க, காவேரியே எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன், அவளாவது மூஞ்சிக்கிற நேரம் ஏதாவது பேசுவா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஏதாவது பேசிட்டு விட்டுருவா, ஆனால் அந்த யமுனா இருக்காளே சரியான கோமாளி, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, கொஞ்சம் கூட வந்துட்டு அவளுக்கு வெக்கமான சூடு சொரணங்கிறதே கிடையாது, எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு துணிஞ்சு நிற்கிறானா, எனக்கு ஏட்டிக்கு போட்டிக்கே வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமாக வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கா, என் கூட போட்டி போட்டு சமைக்கிறது என்ன, என் பையனுக்கு வந்துட்டு சமைக்கிறதுக்கும் பரிமாறக்கும் என் கூட போட்டி போட்டு என்னவே ரொம்ப கேவலப்படுத்துகிறா, நான்லாம் சீங்கிற மாதிரி ஆயிட்டேன், அவகிட்ட பேசி அவகிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக நம்ம அவளை விட்டு விலகி இருக்கிறதே மேலுங்கிற மாதிரி என்னவே ஃபீல் பண்ண வச்சுட்டா, இவள் சாதாரணமான ஆளுலனா ஊமை குசுமி மாதிரி இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிடுவா, இவோ அந்த குடும்பத்திலே ரொம்ப டேஞ்சரானவே இவ தான், என் நேரம் பாருங்கள், இவளையெல்லாம் வந்துட்டு என் வீட்டுக்குள்ளே வச்சு இவ கூடலாம் குடும்பம் நடத்துகிற நிலைமை எனக்கு வந்துடுச்சு, இத்தனைக்கும் காரம் அந்த காவேரி தான், அந்த காவேரினாலே விஜய்னால மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பையனுக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஐயோ ஜெயா, நீ காவேரியும் விஜயும் நீ திட்டவே வேண்டாம், அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க பண்ண துரோகத்துக்கு அவங்களுக்கே ஆண்டவன் கூலி கொடுத்துட்டான். இப்போ அங்கே என்ன நடந்துட்டு தெரியுமா, காவேரிக்கு என்ன சூழ்நிலையில் இருக்கா, காவேரி எந்த மாதிரி நிலைமையில் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் திண்டாடிட்டு இருக்கான்றதை உனக்கு சொன்னால் நீ அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷப்படுவ. காவேரியோட லைஃபு, காவேரியோட வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அங்கே காவேரி எப்படா வந்துட்டு பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிட்டு கொடைக்கானல் பக்கம் வரலான்ட்டு தான் பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க, காவேரி எதுக்கு பொட்டி பொடுக்கை கட்டிட்டு கொடைக்கானல் பக்கம் வரணும், அவள் தான் அந்த விஜயை பெரிய பணக்காரனை வளைச்சி போட்டு நல்லா வந்துட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காளே, நம்ம மருமக ராகினி அவளை கூட அங்கே சந்தோஷமாக இருக்க விடாமல் இவ தான் பெரிய இவ மாதிரி அங்கெல்லாம் சீன் போட்டுட்ருக்கா, எல்லாத்தையும் வந்துட்டு மயக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னீங்க, இப்போ என்னடானா இப்படி சொல்கிறீங்க, என்னென்ன ஆச்சு, புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் உடனே வந்துட்டு வெண்ணிலாவோட ஸ்டோரி எல்லாம் வந்துட்டு A to Z வந்து சொல்லுவார். இந்த மாதிரி விஜய்க்கு முன்னாள் காதலி ஒருத்தி இருந்திருக்கா வெண்ணிலா, அந்த வெண்ணிலாவை தான் உயிராக வந்துட்டு இவனும் காதலிச்சிருக்கான், கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஊரை விட்டு போயிடுச்சு, அந்த டைமில் அவங்க அப்பா அம்மாவை இழந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆகி, ஸோ மெமரி லாஸ் ஆகி இப்போ அவள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு திரும்பி வந்திருக்கா, இப்போ என்னடானா விஜய் வெண்ணிலா நான் வெண்ணிலா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கானாமா, காவேரியை ஏறெடுத்து கூட பார்க்குறது இல்லையாம்மா, அதனால் காவேரி வந்துட்டு எப்படா அந்த வீட்டிலேருந்து கிளம்பலாம், எனக்கு புருஷனே வேண்டான்ற அளவுக்கு வந்துட்டானாமா, அந்த விஜய்க்கு வந்துட்டு வெண்ணிலா தான் எல்லாமே வாமா, உயிராக காதலிச்சிருக்காங்க, இந்த கிழமையும் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால தான் வந்துட்டு காவேரி வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கான், காவேரியை கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவள் கெட்ட நேரத்துக்கு அந்த புள்ள திரும்பி வந்துருச்சு, அதனால் வந்துட்டு இப்போ விஜய் காவேரி ஏற்றுக்கிறதே வந்துட்டு கஷ்டங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க, அதுவுமே சந்தேகப்படக்கூடிய விஷயந்தாம்மா, அதுதாம்மா வந்துட்டு இப்போ அவள் எங்கே இருக்க போகிறா, என்ன பண்ண போகிறா, அடுத்தது அவன் குடும்பமே வந்துட்டு நடுத்தருவில் நிற்க போதாங்கிறத பார்க்கறக்காக தான் நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னென்ன சொல்லுங்க அப்படி போடுங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும், இப்படி ஒரு நிலைமைக்கு அவங்களுக்கு தகுதியானவங்க தான், கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாக போட்டாங்க, அந்த விஜயை கல்யாணம் பண்ணிட்டாவோ வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி ஒரு ஆட்டமானா, பெரிய காரில் வந்து இறங்குறது என்ன, அப்படி சீன் போடுறது என்ன, இப்படி சீன் போடுறது என்ன, பெரிய பரம்பரை பணக்காரி மாதிரியும் பெரிய கோடீஸ்வரி மாதிரியும் என் முன்னாடியே எதிர்த்துனா தெரியுமா, நிவினோட கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ண டைம்லலாம் என்னவே வந்துட்டு அவளுக்கு கீழ்த்தரமாக வச்சு பார்த்தா, அவன் புருஷன் இருக்கானே விஜய், அவன் பெரிய இவன் மாதிரியும் ஹீரோ மாதிரியும் வந்துட்டு என் பையனையும் மிரட்டினா எங்களையும் மிரட்டினா என்னென்னலாம் சீன் போட்டாங்க, இப்போ எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும், அவங்க குடும்பமே உட்காந்து இப்போ ஒப்பாரி வச்சிட்ருக்கா, குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்கா, நிம்மதி இல்லாமல் தான் ஆகணும், அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தான், என் குடும்பத்தை இப்படி ஆக்குனதுக்கும் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாக்குனதுக்கும் கண்டிப்பாக அந்த காவேரிக்கு இந்த நிலைமை தேவை தான், சீக்கிரமாக அவள் வந்துட்டு ஊரை விட்டு ஓடி வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வராளா இல்லையான்னு மட்டும் பாருங்கள்,
என்னோடய சாபமெல்லாம் அவளை சும்மாவே விடாது, என்னோடய வயிற்றுச்செல்லாம் வந்துட்டு அவளை சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்ய போகுது. கூடிய சீக்கிரமே வந்துட்டு அந்த காவேரியும் சரி அவள் குடும்பமும் சரி பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வரதான் போகிறாங்க. பேசாமல் இந்த கொடைக்கானல்லே இருந்திருந்தால் கூட ஏதோ ஒன்று எஸ்டேட் பக்கம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க போல். இப்போ இங்கேருந்து பெரிய சிட்டிக்கு போகிறேன், சென்னைக்கு போகிறேன், நாங்கள் பிழைக்க போகிறோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் ஓடி ஓடி இப்போ இந்த மாதிரி கேவலத்துக்கெல்லாம் வேறு ஆளாயிருக்காங்க. அந்த குடும்பத்தை நினச்சாலே அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக நிவின் என்ட்ராயிடுவார். யோ, நீ எல்லாம் அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறக்கு உனக்கு தகுதியே கிடையாது. என்ன தைரியம் இருந்தால் நீ காவேரி குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசுவேன். அவன் என்ன உங்களை மாதிரி கீழ்த்தரமான வந்துட்டு கேடுகட்ட புத்தி இருக்கிறவளா? அவளும் சரி அவங்க குடும்பமும் சரி நேர்மையாக தான் இருந்தாங்க. கொடைக்கானலில் அவங்கள எல்லா சொத்தையும் ஏமாற்றி இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு காரணமே நீதாயா. இந்த ஊரை விட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க என்ன கெட்டா போயிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. காவேரியும் விஜயும் வந்துட்டு நீ என்ன பெரிய இவன் மாதிரி எல்லாம் தெரிஞ்சவன்ட்டு சொல்லிட்டு இருக்க. காவேரியும் விஜயும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. விஜய் வந்து காவேரியை மனசார வந்துட்டு காதலிக்கிறாரு. வெண்ணிலா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, வெண்ணிலா பின்னாடி ஓடிடுவாருன்னு நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அடிச்சு விட்டுட்ருக்க. அதெல்லாம் சுத்த பொய். வெண்ணிலா வந்துட்டு ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்காரு. ஆனால் விஜயோட மனசில் பூரா இருக்கிறது, பொண்டாட்டியாக இருக்கிறது காவேரி மட்டும்தான். அவங்க 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னோட பிளானெல்லாம் எதுவும் அங்கே செல்லாது. நீ அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து உன் பொண்ணு ராகினி அங்கே கூட்டிகிட்டு போய் மகாராணி மாதிரி அந்த சொத்தையும் வளைச்சி போட்டுடலாம். அங்கே நீ உள்ளே போயிடலாம். சென்னை பக்கம் போனேன்னா சிட்டிக்குள்ளே அங்கே நீ ஒரு வீடெல்லாம் வாங்கி நீ அந்த சொத்தெல்லாம் வளைச்சி போட்டுடலாம் தானே பார்க்குற. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜயும் காவேரியும் யாராலையும் பிரிக்க முடியாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி 1க்கு 2 ஏற்றி விடுறது, 1க்கு 2 புழுகிறது அந்த வேலையெல்லாம் இல்லாமல் போய் உன் வேலையும் என்னமோ அதே பாரு. எங்கள் அம்மாவை வந்து இங்கே குழப்பி விட்டுட்ருக்காத. ஏன் மற்றவங்க குடும்பத்தையெல்லாம் கெடுத்தது பார்த்தாதுன்னு எங்கள் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா, முதல்ல வெளியில் போயா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜெயாவுக்கு கோவம் வந்துடும். நிவின், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது நிவின். இப்படி மாமாவெல்லாம் பேசுகிற வேலை வச்சுட்டேன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன். நீ தான் கண்ட வேலையெல்லாம் கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து குடும்பம் எடுத்துகிட்ருக்கேன். சரி போனால் போகட்டும். என் பையனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டான், அவன் வந்துட்டு கஷ்டத்தில் இருப்பான், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணுமே. நான் இங்கே வந்து தங்கி உன் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா நீ ஏன் முன்னாடியே என் அண்ணனெல்லாம் வந்துட்டு இப்படி பேசுகிறியா தரக்குறைவா? இவர் ஏதாவது பேசுகிற வேலை வச்சுட்டேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. நீ அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நீ அங்கேயே கூட போய்க்கோ. பட் இங்கே இருந்துட்டு ஏன் முன்னாடி இவர் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆனால் மன்னிச்சுக்கோங்கண்ணா, அவன் தெரியாமல் பேசிட்டான். உடனே அங்கேருந்து கோவமாக நிவின் கிளம்பி போயிடுவார் பெட்ரூமுக்கு. உடனே வந்துட்டு ஜெயா சொல்லுவாங்க பச்சைப்பத்தி கிட்ட, அண்ணா ஒன்றும் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, அவன் எப்பவுமே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, விடுமா மாப்பிள்ளையை பற்றி நான் இன்றைக்கா பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி நேற்று அவனை பார்த்துட்ருக்கேன். என்றைக்கு காவேரி குடும்பத்துக்குள்ளே அவன் நுழைஞ்சானோ, காவேரி வந்துட்டு இவனை மயக்கினாலும் அன்றைக்கே நம்ம மாப்பிள்ளை தான் நம்மளை விட்டு போயிட்டானே. நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்க குடும்பத்து பின்னாடி தான் போயிட்டாங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ என்னென்னா வந்துட்டு காவேரி குடும்பத்தோட ஆட்டம் வந்துட்டு நின்றுச்சுன்னா நிவின் வந்துட்டு மாப்பிள்ளை வந்து சரியாயிடுவார், நிவினும் வந்து தெரிஞ்சிடுவார். விட பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காவேரி குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ட்டு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்புக்கிட்ட இருந்து பசுபதிக்கு கால் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு கால் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வெளியில் போய் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுவார். என்ன அன்பு, என்ன பண்ணிகிட்ருக்கு, அங்கே எப்படி போயிட்டுருக்கு எல்லாம்? இங்கே இவன் என் மாப்பிள்ளை வந்துட்டு சொல்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் கதி கலங்குது. விஜய் வந்துட்டு காவேரி பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கானாமா, வெண்ணிலாவை கண்டுக்கிறது இல்லையாம்மா. வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான ஒரே காரணம் ஏதோ குற்ற உணர்ச்சினால மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறானாமா, லவ்வெல்லாம் எதுவும் கிடையாதாம்மா. ஸோ வெண்ணிலாவை சாப்டரும் க்ளோஸாக. இந்த டைம் வந்துட்டு விஜயும் காவேரியும் வந்துட்டு நம்ம அழிக்கணும்னு நினச்சதும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சா. எப்போவுமே நம்மளுக்கு இதே மாதிரி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சே சம்மந்தி அப்படிலாம் கிடையாது சம்மந்தி. கண்டிப்பாக வந்துட்டு விஜய் வந்துட்டு வெண்ணிலா பின்னாடி தான் போவான். இப்போதைக்கு வேணால் வெண்ணிலா மெமரி லாஸில் இருக்கனால வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கனால அவன் கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் வெண்ணிலா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், சாப்டரே தலைகீழாக மாற தான் போகுது. இந்த கதையே வந்துட்டு தலைகீழாக மாற தான் போகுது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்க தான் போகுது. நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம். நான் வெண்ணிலாக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி நடிக்கணும், எந்த டைமில் விஜய் வந்துட்டு எப்படி பேசினா வந்துட்டு விஜய் கைக்கு வருவான், எப்படி விஜயை மடக்கணுங்கிறது எல்லா ஐடியாவும் வந்து அப்போக்கப்போ நான் வெண்ணிலாவுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் வெண்ணிலா பார்த்துக்குவா. வெண்ணிலா ஸ்டார்டிங் நம்மளோட நாடகத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொன்னான். ஏன்னா விஜய் எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருக்கா போல இருக்குது. ஆனால் வந்துட்டு நீ இப்படி பண்ணலைன்னா காவேரி பின்னாடி விஜய் போயிடுவான், உனக்கு விஜய் கிடைக்க மாட்டான், நீ விஜயும் கிடைக்காம நீ உங்கள் அப்பா அம்மாவே இழந்துட்டு நடுத்தருவில் நிற்க வேண்டியதான் அப்படின்னு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு மிரட்டனால மட்டும்தான் வெண்ணிலா நம்மளோட பிளானுக்கு நம்மளோட நாடகத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு வந்துட்டு அவள் ஓகே சொன்னான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் எப்படியாவது அடையிறதுக்காக வெண்ணிலா நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பான். அந்த மாதிரி தான் அவளை ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்படியா, ஓகே அன்பு, அதே மாதிரி பண்ணு.
எக்காரணத்துக்கு இந்த விஷயத்த ராகினிக்கிட்டேயோ இல்லை அஜய்கிட்டேயோ உளறிடாத. இதுங்க ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ஒன்றும் தெரியாது, எப்போ எப்படி காய் நகர்த்தணும்னு சுத்தமாக தெரியாது, ஒரு ஐடியாவும் இருக்காது. ஆர்வ கோளாறில் விஜய் இது மிரட்டி அடித்து கேட்டானா உண்மையை உளறிடுவாங்க. அதனால் வெண்ணிலாவை நம்ம பிளான் பண்ண மாதிரி நடிக்க சொல்லு. அது எல்லாமே நடித்து என்றைக்கு வந்துட்டு காவேரி அந்த வீட்டிலேருந்து துரத்திட்டு விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் அடுத்தது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா முடிவையும் எடுத்து அந்தளவுக்கு வெண்ணிலாவை ஆக்ட் பண்ண சொல்லி அந்தளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு விஜயா அவன் வாயால் ஒத்துக்கணும், எனக்கு வெண்ணிலா தான் வேணும், வெண்ணிலாவை நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஜய் வாயாலேயே சொல்ல வைக்கிற அளவுக்கு நீ ட்ரைனிங் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக நிவின் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கேட்டுருப்பாரு. ஐயோ, இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மையா இல்லை என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. வெண்ணிலாவுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா, என்னது நாடகம் ஆட சொல்லியிருக்காங்களா? அப்போ இதெல்லாமே காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கான பண்ண பிளான் தானா? இந்த பசுபதியும் இந்த அஜயோட அப்பா அன்பு ராகினி இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது தானா? அப்போ வெண்ணிலாவை தேடி கண்டுபிடிச்சி விஜய் லைஃப்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமும் வந்துட்டு காவேரியை பழி வாங்கறதுக்கு வேண்டிதானா? இதை எப்படியாவது நம்ம குமரன்கிட்டேயோ ஏன் முடிஞ்சால் நம்ம விஜய்கிட்டேயோ இதை பற்றி சொல்லியே ஆகணும். விஜய் சொன்னால் நம்புவாரா இல்லையான்னு கூட தெரியல. ஒரு வேளை வந்துட்டு நம்பலைன்னா அடுத்தது நம்ம காவேரிக்கிட்ட இதை பற்றி பேசுவோம். நம்ம சீக்கிரமாக இதுக்கு என்ன ஏதுங்கிறத முடிவெடுக்கலாம். ஏன்னா வெண்ணிலாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி க்யூர் ஆகிருக்கு எல்லா பிரச்சனையும். அந்த பொண்ணு வந்துட்டு விஜயை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ காவேரிக்கு தான் இதனால் பிரச்சனை வரும். ஒருவேளை இவங்க பிளான் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு விஜயை ப்ரெஷர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும், எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட போய் நின்னா விஜய் கண்டிப்பாக தடுமாற தான் செய்வார். காவேரியா வெண்ணிலாவா அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் வந்துட்டு அவர் என்ன முடிவெடுப்பார்னு தெரியாது. அது தேவையில்லாத பிரச்சனையை தான் விஜய்க்கும் காவேரிக்கும் உண்டாக்கும். இப்போவே வந்துட்டு இதை கிளியராக வந்துட்டு பேசிடணும். கிளியராக வந்துட்டு அவங்களே பேச சொல்லிடணும். காவேரிக்கிட்ட இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இதை ரொம்ப நாள் எல்லாம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. வெண்ணிலாவோட பிரச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ காவேரி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறாலோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா சுற்றி இருக்க எல்லாரும் சேர்ந்து விஜயையும் குழப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வெண்ணிலாவையும் குழப்பி விடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணாலோ இல்லை ப்ரெஷர் பண்ணாலோ விஜய் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் விஜய்க்கு. அதனால் இதுக்கு சீக்கிரமாக நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுவார். ஆனால் நான் உங்களை மீட் பண்ணணும், சீக்கிரமாக வாங்க, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுங்க, அந்த யூஸ்வலாக மீட் பண்ணுற பேக்கரி ஷாப்புக்கு வந்துடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா இப்போ தானே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன், திரும்பி எதுக்கு மீட் பண்ணுங்கிறன்ற கேட்க, இல்லை நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வர சொல்லுவார். அந்த டைமில் தான் நெவின் டிசைட் பண்ணுவார், நம்ம கான்ட்ராக்ட் விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லிடணும் குமரன் அண்ணாட்ட. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ கைமீறி போயிட்டுருக்கு எல்லா பிரச்சனையும். கான்ட்ராக்ட் விஷயத்தையும் மறைச்சி வச்சுருந்தா நல்லா இருக்காது. காவேரி இதுக்காக விஜயை கல்யாணம் பண்ணால் இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்தது காவேரி என்ன பண்ணுங்கிறத முதல் கொண்டு நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக பேசி காவேரியோட லைஃப்க்கு ஒரு நல்லதை பண்ணியே ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு என்னாலேயும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி டிசைட் பண்ணுவார்.